களத்தில் நம்மோடு செய்தியாளர் நாகராஜன் இருக்கிறார். அவரோட பேசலாம். நாகராஜன், எத்தனை காளைகள் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கு? போட்டி எத்தனை மணிக்கு தொடங்குன்ற தகவல் வந்திருக்கா? அதாவது 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த போட்டிகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், இந்த இடத்தில் ஏராளமான காளைகள் இருக்கின்றன. விதவிதமான ரகமான காளைகள், முழுக்க முழுக்க நாட்டு மாடுகள் என்று சொல்லக்கூடிய நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த, அதுவும் இந்தியாவைச் சேர்ந்த பாரம்பரியமான அந்த காளைகள், வளர்ப்பு காளைகள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் இந்த காளைகள் நிற்பது. பல்வேறு ஊர்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வளர்க்கப்பட்ட காளைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே போல இங்கு வரக்கூடிய இந்த அதாவது இங்கு பார்க்கும் பொழுதே மிகவும் நேர்த்தியாக வரிசையாக நிற்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு 8 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டாக இந்த பகுதியில் இந்த உலகம்பட்டி ஜல்லிக்கட்டு என்பது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் பொழுது அந்த மக்களும் சரி, அதற்கான மாடுபிடி வீரர்களும் சரி மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அதற்கான ஏற்பாடுகள் காலை முதலே செய்யப்பட்டு வருது. அதே போல பாதுகாப்பு ஏற்பாடு அதற்கேற்ற போல செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது, ஏற்கனவே நாம் இதற்கு முன்பாக சிவகங்கையில் நடந்த ஜல்லிக்கட்டிலும் பார்த்திருந்தோம். அதே போல மருத்துவ குழுவினர் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாடுகளுக்கு பல்வேறு சோதனைகள் மேற்கொண்டுதான் அவர்கள் அடுத்ததாக அந்த ஜல்லிக்கட்டுக்கு உள்ளே அனுமதிக்கிறார்கள். அது குறித்து அவரிடம் பேசலாம். மருத்துவர் இருக்கிறார். சொல்லுங்க, மருத்துவ குழுக்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான சோதனைகள் இதில் நடக்கும்? கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து 7 பேர் கொண்ட மருத்துவ குழு வந்திருக்கோம். இதில் 7 குழுவில் 7 கால்நடை உதவி மருத்துவர்கள் இருக்காங்க. அடுத்து கால்நடை ஆய்வாளர் இருக்காங்க. கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் கால்நடை நோய் புலநோய் பிரிவில் ஒரு உதவி மருத்துவர் இருக்காரு. அடுத்து லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு உதவி இயக்குனர் வந்திருக்காங்க. என்ன மாதிரியான சோதனைகள் அந்த காளைகளுக்கு நடக்கும் சார்? காளைகள் முழு உடல் தகுதி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். புண் எதுவுமே காயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. முழு உடல் தகுதியோடு இருக்குதான்னு பார்ப்போம். அடுத்து தேவையில்லாமல் ஆல்கஹால் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். பார்க்கும்பொழுது தெரியுமா, இல்லை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது தான் தெரியுமா? அந்த மாதிரி காயங்கள் வெளிப்புறமாவே நம்ம தெரிய வந்துடும். ஆல்கஹால் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வாயில அதுலேருந்து நம்ம ஸ்வாப் எடுத்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் தெரியும். அது உடனே பார்த்துடலாம். அடுத்து ஒரு நிமிடத்துக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். அதை அதாவது ஏராளமான காளைகள், சுமார் 400க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கு பங்கேற்பதாக தெரிகிறார்கள். ஒரு பக்கம் ஊர் மக்கள் 600 காளைகள் வரைக்கும் இங்கு வரும் என்று சொல்கிறார்கள். பார்க்கலாம், ஒவ்வொரு காளையும் அதற்காக தனிப்பட்ட ஒரு பிரயத்தனம் எடுத்து அதை தயார்படுத்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனால் அந்த கிராமங்களிலிருந்து வந்திருக்க அவர்கள் அதற்கான மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்ததால் அதற்கேற்ப காளைகளும் ஜல்லிக்கட்டு பங்கேற்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதுபோல எல்லா வகையிலும் மிக சிறப்பான ஒரு ஜல்லிக்கட்டாக நடைபெற வேண்டும் என்று இங்கு காவல்துறை, அதுபோல மாவட்ட நிர்வாகம், அதுபோல இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதை நிர்வாக கமிட்டியார் மிக சிறப்பாக நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அதற்கான ஏற்பாடுகள் மட்டுமல்லாது, மாடுபிடி வீரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இங்கு இருப்பதும் இந்த போட்டியை காண்பதற்காக மக்கள் உற்சாகம் இருப்பதும் எங்க எல்லா இடங்களும் பார்க்க முடிகிறது. மணிமாறன், நாகராஜன் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அது மட்டுமின்றி காலை முதலே இந்த போட்டிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நேரலையில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போட்டி நிறைவடையும் வரை புதிய தலைமுறை இது தொடர்பான நேரலையில் வழங்க இருக்கிறது.